சிவாய நம்ம இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அத்திரிமலை. அத்திரிமலை எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, தென்காசியிலேருந்து ஆழ்வார்குறிச்சியிலேருந்து நீங்கள் வந்து கடலா நதின்னு பஸ் இருக்கும், இல்லை ஷேர் ஆட்டோ இருக்குது. அதை பிடிச்சி நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் உள்ற வரலாம். நீங்கள் உள்ற வந்தீங்கன்னா இது ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போகும். பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கு வந்து 20 ரூபாயும் பெரியவர்களுக்கு வந்து 30 ரூபாயும் டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. உள்நுழையும் கட்டணம். இதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே இந்த இதில் டேமில் தண்ணி இருந்ததுன்னா இந்த பாதையில் தான் போகணும். தண்ணி இல்லை, தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் சைடில் கட் பண்ணி டேம் உள்ள இறங்கி போயிடலாம். இப்போ வந்து நம்ம போகிறத பார்த்திங்கன்னா டேமு. அந்த டேமை வந்து நம்ம காட்டுறோம், நீங்கள் வாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கு இதை பற்றி. இது வந்து நல்லா சிறப்பான ஒரு இடம். இது அத்திரி மகரிஷி வந்து இங்கே வந்து தவம் புரிஞ்ச இடம். கங்கா தேவியை இங்கே வந்து அமர வச்ச இடம். இந்த மலையில் பார்த்திங்கன்னா கங்கை தீர்த்தம் ஒன்று. அந்த கங்கை தீர்த்தத்தை வந்து நீங்கள் உள்ள அந்த மலை மேலே இந்த மணலோ அந்த நம்ம ஆற்றுல ஓடுற தண்ணியில் வர மணல் மாதிரி மேலே வந்து மணல் வரும். அந்த மணலோட குறுக்கி கங்கா தேவி கங்கா தேவி அமர வச்ச இடம். இது வந்து இதுதான் டேம். அப்படியே இந்த டேமில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக மழை காலங்களில் வந்து இந்த டேம் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா புலிகள் சரணாலயம் இருக்கும். அதனால் வந்து நைட்டில் யாரும் வந்துடாதீங்க. பகலில் அனுமதி இந்த 9 மணிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. வந்து நீங்கள் 10 பேர் 15 பேர் கும்பலாக வந்தால் நீங்கள் உள்ள வந்துட்டு போகலாம். நீங்கள் வரலாம். இந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் அமாவாசையும் அனுமதிக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த சாமி தரிசனம் பண்ணலாம். பாக்கியெல்லாம் உள்ள போய் பாக்கி என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிவாயனம் டேம் ஓரத்துலேயே போயிட்டுருக்கோம். காற்று நல்லா காற்றடிக்குது. பார்த்துங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஒரு ஏரியா. ஆமாம், வழுக்குது. சிவாய நம்ம இப்போ நம்ம இந்த ஓடையை கிராஸ் பண்ணி இந்தாண்ட வனத்துக்குள்ள வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி டேமு வழியாக தண்ணி இல்லாதப்போ மட்டும்தான் டேமு வழியாக வரலாம். தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் வனத்துக்குள்ள அந்த பக்கமாக புந்து தான் வரணும். ஈஸ்வரா நவாப்பழம் எவ்வளோ ஒரு அற்புதமான இடம். அத்திரி மகரிஷி தவம் புரிஞ்ச இடம். கங்கா தேவியை இங்கே அமர வச்ச இடம். பாருங்கள், அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதையும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. பாதை அந்த பக்கம் போவோம், அதை இப்போ அடைச்சிட்டாங்க. இப்போ இந்த பாதை இது பண்ணி விட்ருக்காங்க, மாற்றி விட்ருக்காங்க. இந்த பாதை புது பாதையாக இருக்குது. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. இது நேராக கோயிலுக்கு போய் ஏற அப்படிங்கிறாங்க. வாங்க பழனி, ஏன் மூச்சு வாங்குதா?
பழைய பாதை கிடையாது, இது புது பாதை. கொஞ்சம் கடிசலாக இருக்குது. வாங்க அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போம். நிறையா நெல்லி செடி முளைச்சிருக்கு, நல்லா இருக்குது. இப்போ பழனியை காணோம். இது புது பாதையாக இருக்கிறதுனால ரொம்ப தூரம் போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. நேராக கோயில் தான் வந்து ஏறுது. இந்தாண்ட உள்ளதெல்லாம் போகல. இந்தாண்ட 2 இடம் இருக்குது, அதை பார்க்க முடியல. பார்ப்போம். பன்னீர் மழை பொழியக்கூடிய மரங்கள் இங்கே தான். கையில் பிடிச்சிக்கோ. சரி, அப்படியா? அங்கே போயிட்டு எனக்கு இடையே ஒரு ஸ்கூல் அடிக்குது அப்படின்னு அடிக்கிறேன். அப்போ அங்கே நின்று ஒரு ஸ்கூல் அடிங்க. விஷ்ணு வழிபடும் தீர்த்தம். சிவசிவா. கங்கா தீர்த்தம். கங்கா தாய் அமர்ந்திருக்கிறார். திரி மகரிஷி தவம் புரிஞ்ச இடம் மரத்துக்கும் கீழே தான். மரம் எவ்வளவு பழமையான மரமாக இருக்குது பாருங்கள். யுகங்களை கடந்து கம்பீரமாக நிற்கிறது இந்த மரம்.